தேவை தேவை உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு நடக்கும் மாமியார் தேவை அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து குடும்பம் நடத்த தேவை மஞ்சள் குங்கும மங்கள பூவும் சுமந்து வர வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை வாராயோ மாமி வாராயோ வரலக்ஷ்மி போல வாராயோ அழகாக தொங்கும் தாலி இனி அன்பாலே போடு வேலி சூலில்ல காலி ஆவாயே மஞ்சள் குங்கும மங்கள பூவும் சுமந்து வர வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை இந்த மாதிரி சட்டையெல்லாம் உனக்கு எங்க கிடைக்குது? தெரியலையே. தெரியலையா? எங்க எடுத்த? எழுத்து வீட்டு கொடியில இருந்து எடுத்தோமா. அமெரிக்கால புடவையெல்லாம் விக்கிறாங்களா? புருஷனை கூட விக்கிறாங்க. படிச்ச கடவுளுக்கும் படிச்ச டாக்டருக்கும் தெரியாத வியாதி எல்லாம் நீ தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கற. கிழக்க மாத்துக்கு பட்டு கொஞ்சம் மாதிரி ஒன்றரை நான் இத்து போன புடவைக்கு இவ்ளோ பெரிய கொடை. ஐயய்யய்யய்யய்யய்யய்யய்யய்ய, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எப்படி உளறி கொட்டுவேன்? இந்த வீட்டில் என்னென்ன நடக்க போதோ. இந்த மென்டல் பொண்டாட்டி கட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. ஐயோ புடவை எரிஞ்சிருச்சு. இனிமே கிரிஜாவால இந்த வீட்டுல பிரச்சனை பத்திக்கிட்டு எரியும். தனி கொடுத்தனம் போறதுக்கு ரூட் கிளியர். இந்த பூம்பு மாடை இங்க இருந்து ஈஸியா வெளியே கிளப்பி கூட்டிட்டு போயிடலாம். நீலவேணி, நீ கிரேட்டடி. அம்மா, எப்படியெல்லாம் எனக்கு புருஷனா வரவர் இருக்கணும்னு நினைச்சனோ அதுக்கு நேர் எதிர்மாறா இருக்காரு உன் மருமகன். உனக்கு சாமர்த்தியம் பத்தலன்னு சொல்லிடி. அம்மா, தனி கொடுத்தன போய் வாழ்க்கையை நடத்துறது அனாதியா வாழ்றதுக்கு சமம்னு சொல்றாரு. இந்த ஜென்மத்துல நான் இவர் கூட தனி கொடுத்தன போவேன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. உங்க அப்பா ஸ்ட்ராங்கா இருந்தப்பவே நான் அவர் கூட தனி கொடுத்தன போனவ. நீ எனக்கு மகளா போய் பிறந்திருக்கே, உன்னை என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அம்மா, கல்யாண நாள் அன்னைக்கு நான் கோயில வச்சு பேசினேன். மனுஷன் அசைஞ்சு கொடுக்கலையே. ஆனா நான் பேசி பேசி அவர் மனச எப்படியாவது கரைச்சிடுவேன். நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு மயிலாப்பூர் விட்டு வித்துடாத. ஏய், புருஷனை புடவையோட முந்தானையில முடிஞ்சு வச்சுக்க கத்துக்கடி. அசால்ட்டா விட்டுட்ட. இப்ப பாரு. அம்மா அம்மா, நீ புடவன் சொன்னவனதான் ஞாபகத்துக்கு வருது. மாடியில நான் புடவைய காய போட்டு வச்சிருக்கேம்மா. என்னது, அந்த யுஎஸ் புடவையா? நிழல்ல தானே காய போட்டிருக்க? ஆமா ஆமா, அதுக்காகவே 1000 ரூபீஸ் கொடுத்து ஒரு கொடை வாங்கியிருக்கேன். சரி, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே, பாய். ஐயோ, கொடைக்கு கீழே வச்சிருந்த புடவைய காணோம். ஐயோ, எங்க போச்சு? இங்கதானே இருந்துச்சு. ஐயோ, புடவை. ஐயோ,
என்னம்மா? எதுக்கு என் புடவையை நெருப்புல போட்ட? ஐயோ, நான் எதுக்குமா உங்க புடவையை எரிக்கணும்? புடவையை குப்பை நினைச்சு யாரோ தூக்கி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குப்பை எரிச்சா புகை வரும். ஓகே, பார்த்துருக்கேன். புடவை எப்படி வரும்? வராதே. ஐயோ, என்ன நடக்க போதோ தெரியலையே. என்ன கிரிஜா, என்ன பிரச்சனை? எதுக்கு நடுஹால்ல நின்று காட்டு கத்திட்டு இருக்க? யாரோ காட்டு மிராண்டித்தனமா என் புடவையை போட்டு எரிச்சிருக்காங்க. புடவை எரிச்சிட்டு தான் கற்பூரத்தை கொளுத்தினாளா? வேதாந்தம், எரியிற குப்பையில என் புடவையை போட்டு எரிச்சவங்க யாரு? இந்த விஷயம் உனக்கு தெரியாம நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது வந்து கிரிஜா, அந்த ஊஸ்ல இருந்து வந்துச்சுன்னு சொன்னியா, அந்த புடவையா? பாதி எரிஞ்ச நிலையில இருந்தா போய் எடுத்துட்டு வந்துரு கிரிஜா. ஓர அடிச்சாவது தாவணியா கட்டிக்கலாம்ல. மரியாதையா உண்மையை சொல்லு. என் புடவையை எரிச்சது நீதானே? ஆத்தி, ஆறுதலா இருக்கட்டும் ரெண்டு வார்த்தை சொன்னா அவனவ எம்எல்ஏ பழிய போடுறியா? இந்த வீட்டுல மொத்தமா நான் ஒருத்தி தான் பொம்பளையா இருக்கேன். நான் ஏன் மீரா இல்ல? ஐயோ, நான் அப்படி எல்லாம் பண்ணல. ஏய், இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் மீரா செய்ய மாட்டா. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி சொங்கித்தனமான வேலையெல்லாம் நீதான் செய்வ. ஏய், இந்தாரு சொங்கி இங்கினா அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். உனக்கு இந்த ஏரியால எவ்வளவு எதிரிங்க இருக்காங்க. எல்லாரையும் தான் நீ பகச்சு வச்சிருக்க. புடவை என்ன புடவை, ஒன்றை என்ன புடவை. நீ அப்படியே தெருவுல நடந்து போ, உன்னைய ஊத்தி கொளுத்திடுவாங்க. இந்தாருடி, வயிற்று கரைச்ச மாதிரி வீட்டுக்குள்ள நின்று எல்லாரும் மேலே அபடமா பழி போடாத. உனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கலன்னா உன் புருஷனை கூட்டு வீட்டை விட்டு வெளில போடி. அதுக்கப்புறம் ஓ மஞ்சில நான் ஏன் முழிக்கிற, ஏன் மூஞ்சில நீ ஏன் முழிக்கிற? இளவேணி, வாய் மூடு. வாய் வானா. என்ன இங்க எல்லாரும் நிக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்த மாதிரி தெரியுது. என்னாச்சு மீரா? நீயாவது சொல்லுமா, என்னாச்சு? கிரிஜாக்காவோட புடவை மாடியில காஞ்சிட்டு இருந்ததான். வேதாந்தம் குப்பையை அரிச்சிட்டு இருந்த நேரம் பார்த்து புடவைய யாரோ தூக்கி போட்டாங்களா? நான் ரொம்ப ஆசையா வாங்கின புடவை மாமா, யாரோ வேணும்னே இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த புடவை நீ எந்த கடையில வாங்கினியோ அதே கடையில இன்னொரு புடவை உனக்கு நான் வாங்கி தரேன். அதே நெருப்புல போட்டு எரிச்சா திரும்ப வேற புடவை வாங்கி தருவீங்களா? கிரிஜா, அப்பா கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாது? இந்த மாதிரி புடவை 100 புடவைய எங்க அப்பாவால அமெரிக்கால இருந்து அனுப்பி வைக்க முடியும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் மாமா, என் புடவை எரிச்ச கையு என் புடவை எரிஞ்ச மாதிரியே கொறிக்கட்டியா போயிடும். என் புடவையை தேடி போய் எடுத்த காலு விளங்காம போயிடும். கிரிஜா, என்னம்மா அது? உன் பிரச்சனையை கடவுள்கிட்ட விட்டுரு, அவரு பார்த்து பாரு. என் நாக்கு கறி நாக்கு மாமா, பாக்குறீங்களா? நான் சொன்னது சொன்னபடி பலிக்குன்னு எங்க அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்க. நடக்குதா இல்லையான்னு
ஏய், என்னடா இந்த வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு? ஆ? ச்சே. ஏண்டா வசந்த், ஏன்னா உன் பொண்டாட்டி இந்த கத்துறா? அதைத்தானே நானும் கேட்குறேன். அண்ணியை இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலண்ணே. அண்ணிக்கிட்ட சொல்லி வைங்க. ஜெயிலிருந்து வந்து இவ்வளவு நாளாயும் என் லட்சியம் இன்னும் நிறைவேறல. அந்த துர்கா இன்னும் என் கண்ணுல தென்படல. அவ மட்டும் கிடைச்சா அவளை குத்தி குத்தி கொலை பண்ணிடுவேன். நான்லாம் எமன் வீட்டிலே இளவுல வைக்கிறவன், அவ வீட்டிலையும் வைக்கிறேன், இளவுல வைக்கிறேன். எப்படியும் என் கண்ணில் தென்படாமல போயிருவ. வைக்கிறேன்டி, இளவுல வைக்கிறேன். மதியம் சாப்பிட்றதுக்கு வரீங்களான்னு கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணமா, நீங்க ஃபோனே எடுக்கல. ஐயோ, ஃபோன் சைலண்ட்ல போட்டிருந்தம்மா. சாப்பாடு பண்ணிட்டல? ரெடிமா. சரி வா. கதவு பூட்டிருக்கோ? அம்மா, யாரும்மா வீட்டுக்குள்ள? யார் வேணுங்க? யாரும் வேண்டாம்மா, சோறு வேணும். வயிற்ற பசிக்குது. தர்ம தேவதையா இருந்தா சோறு கொண்டு வா தாயே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். ஓ, வெயிட்டா வரும் பொருக்கு. அதான் வெயிட் பண்ண சொல்றாப்புல போல. சரி தாயே. கீதா. என்னம்மா? எனக்கு சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி தட்டுல கொஞ்சம் சாப்பாடு போட்டு வெளியில யாரோ பசியோட காத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து. சரிங்கம்மா. என்னைக்குமே சோறு போடுற இளவு எடுத்தவ இல்லைன்ட்டா, என்னைக்குமே சோறு போடாத யாரோ புண்ணியவதி சோறு போடுறேன்ட்டா. ஆனா லேட் ஆகுதே, ஒருவேளை கடைக்கு அரிசி வாங்க போயிருப்பாளோ? சரி, வெயிட் பண்ணோம். கீதா கூட நான் போய் கொடுத்துட்டு வரேன். வேணாம்மா, நீங்க உட்காருங்கம்மா. பரவாயில்ல, கூட நான் போய் கொடுத்து. வேணாம்மா, நீங்க உட்காருங்கம்மா. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் போய் கொடுத்துட்டு வரேம்மா. சரி சரி போ. ரொம்ப பசி தாய். ஆமா, சோறு கொடுத்து தண்ணி கொடுக்கறது இல்ல, அத வேற யாருமா கொண்டா கொடுப்பாங்க? தண்ணி வேணும்னா கேளு. பிச்சைக்காரனுக்கு பேச்ச பாரு, பேச்சு. பெரிய லார்ட் லபக்தாசன். என்னாச்சு? அவன் தண்ணி வேற யாராவது எடுத்துட்டு வருவாங்களான்னு கேக்குறாமா. எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? கேட்ட விதம் தப்பா இருக்கலாம், ஆனா அவன் கேட்டது நியாயம் தானே. சாப்பிடுறப்ப விக்கிட்டா அவன் யார்கிட்ட தண்ணி கேப்பா? அவன் நல்லவன் மாதிரி தெரியலம்மா. முகம் பார்த்து தப்பா பேசக்கூடாது கீதா. முதல்ல அவன் பசிய போக்கட்டும். அதுக்காக யாரு வந்தாலும் தானம் தர்மம் செய்யலாமா? என்ன பண்ண சொல்ற? எனக்கு எந்த உறவுகளும் இல்ல பாசத்தை காட்டுறதுக்கு, ஆனா பாவம்னு இறக்கப்படுறதுக்கு இந்த மாதிரி ஜீவன்கள் இருக்கே. உங்க மனசுக்கு 1000 ஜீவன்கள் உங்களை தேடி வரும்மா. ஒரு காலத்துல உறவுன்னு சொல்லி வாழ்ந்த உங்களுக்கு எந்த குறையும் வராதுமா. சரி, முதல்ல அவனுக்கு போய் தண்ணி கொடுத்துட்டு வா. சரிம்மா.
அதுக்குள்ள சாப்பிட்டியா? ஆமா, நீ இவ்வளவு சோறா போட்ட, கொஞ்சம் தானே போட்ட, அதான் சாப்பிட்டேன்ல. சரி சரி, தண்ணி கொடு. ஏமா, நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. நீ இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியா இல்லை வேலைக்காரியா? வேலைக்காரி. இந்த நீட்டுற பாவம் ஓ முதலாளி. உடம்புல தெம்பு வேணும்ல, அதுக்கு தான் சாப்பிட்டேன். தெம்பு எதுக்கு தெரியுமா? எதுக்கு? கல்யாணம் பண்ண போறியா? அட போமா. ஒரு பொம்பளைய கொலை பண்ண போறேன். அதுக்கு தான் தெம்பு வேணும். அம்மா, அவன் பிச்சைக்காரன் இல்லம்மா, கொலைகாரன். என்ன வளர்ற? ஒரு பொம்பளைய கொலை பண்றதுக்கு உடம்புல தெம்பு ஏத்தணுமா? அதுக்கு நம்ம வீட்டு சாப்பாடு தான் கொடுக்கணுமா? அப்படியா சொன்னா? ஆமாமா, அப்படிதாம்மா சொன்னா. எங்க அவன்? வாசல் கிட்ட தான் இருக்கான். வா. அவன எங்க அவனை காணோம்? இங்கதாம்மா நின்னுட்டு இருந்தான். ஆள் அடையாளம் தெரியுமா? நல்லா தெரியுமா. அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு ஒரு பொண்ணு அநியாயமா கொல்ல போறத தடுத்து ஆகணுமே. கர்மம் பிடிச்சவ கருணாக்குன்னு முன்னாடி சொல்லி தொலைச்சிட கூடாது. அவ சொன்னது பழிச்சிட போகுது. கடவுளே, அவ சொன்னது எதுவும் பழிச்சிட கூடாது. கடவுளே, எப்பயும் என் பிள்ளைங்களை காப்பாத்துன்னு தான் சொல்லுவேன். ஆனா இந்த தடவை என்னையும் சேர்த்து காப்பாத்து. அவ சொன்ன வார்த்தை பழிச்சு என் கை கால் இழுத்துக்குச்சுன்னா அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு யாரு இருக்கா? சரி, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாம நான் பாத்துக்கிறேன். ஏன் 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 தேவையா உனக்கு? அவன் தகுதிக்கு புடவை கட்டுறா, காய போடுறா. உனக்கு என்ன வந்துச்சு? பகல்ல புடவை கொளுத்திட்டு நடுராத்திரில கற்பூரத்தை கொளுத்திட்டு சாமி கிட்ட சரணாகதி அடையிறியா? தபார், 2 பொம்பளை புள்ளி ஆகி போச்சு. நீ இப்படி இருந்த, நீ வளர்க்குற பிள்ளைங்களுக்கு உன் புத்தி தான் வரும். அவ என்ன எவ்வளவு கேவலமா கீழ்த்தனமா நினைக்கிறா தெரியுமா? அவ புடவை என்ன தொட்டா அப்படியே எரிஞ்சிருமா. அதான் நெருப்புல போட்டு கொளுத்திட்டேன். கொளுத்துவ. இது பார், இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். மரியாதையா தெரிஞ்சிரு. எதுக்கு வீண் பிரச்சனை? தனி கொடுத்துன போயிட்டா அப்புறம் அவன் மூஞ்சில முழிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஏன் 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 எதுக்கு தண்ணி கொடுத்தணும்? சோத்துக்கு போய் சிங்க அடிக்கவா? எதுக்கு சிங்கி அடிக்கணும்? நீங்க தான் சம்பாதிக்கிறீங்களே. என் வீட்டுல வாழ மாட்டேன். எங்க அப்பா கொடுக்குற சம்பளம் மட்டும் இன்னைக்குதோ, அது மட்டும் வேணுமா? அது நீங்க வேலை செய்யறதுக்கு அவர் தர்ற சம்பளம். நான் எப்படி அவர் தந்துதானே ஆகணும்? தண்ணி கொடுத்தணும் போறதா இருந்தா வீடு வேலை ரெண்டுத்தையும் விட்டுட்டு தான் வரணும். என் 2 தம்பிங்களையும் பிரிஞ்சுதான் வரணும். தனி கொடுத்துன போறதாண்டா வெறுங்கைய வீசிக்கிட்டு போயிருவோமா?
உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தையும் பிரிச்சுட்டு தானே போவோம். ஏய் என்ன சொன்ன? கொலை பண்ணிடுவோம் உன்னை. சொத்தை பிரிக்கணுமா? உன்னை அடிச்சு கொன்னே போடுவேன். இதெல்லாம் எங்க அப்பா சுயமா சம்பாரிச்சது. அவர் சொத்துக்கு ஆசைப்படுற. 10 வருஷ குடும்ப வாழ்க்கையில முறையா நடிச்சிருக்கீங்க. மறக்க மாட்டேங்க, மறக்கவே மாட்டேன். ஒரு பொம்பளை நினைச்சா எதை வேணா சாதிச்சிடுவா. அதுக்கு உதாரணமா நானே இருப்பேன். அந்த தில்லாலங்கடி வேலை என்கிட்ட காட்டாத. ஒழுங்கா நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது. இனிமே எல்லாமே நடக்கும். நாளைக்கு பொழுது நல்லபடியா விடியும், நல்லபடியா முடியாது.